தேர்தல் வந்தாலே நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட தொகுதியில எந்த கட்சி ஜெயிக்கும் அப்படின்ற ஒரு ஆர்வம் நமக்குள்ள இருக்கதான் செய்யும். ஒருவேளை இவங்க ஜெயிப்பாங்களா இல்ல அவங்க ஜெயிப்பாங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வர வரைக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நம்ம ப்ரிடிக்ட் பண்ணலாம். யாரு ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு, எதன் அடிப்படையில இவங்க ஜெயிப்பாங்கன்னு நம்ம சொல்றோம் அப்படின்றத நம்ம கொஞ்சம் ஒரு ஆர்வமா இருந்தோம்னா அதை கண்டுபிடிக்கலாம். ஸோ நாங்க என்ன பண்ணியிருக்கோம்னா, உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியிலையுமே எந்த கட்சிகள் அதிகமான லீடிங்ல இருக்காங்க, மக்களுடைய செல்வாக்கு யாருக்கு அதிகமா இருக்கு, யாரு ஜெயிப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத நாங்க ஒரு 2000 சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணி அது மூலமா நாங்க உங்ககிட்ட காணொலிகளா பதிவிடலாம் அப்படின்னு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொகுதிகளை நாங்க அந்த தொகுதிகளை பத்தி பேசலாம் அப்படின்னு இருக்கோம். அந்த வரிசையில முதல்ல திருப்பரங்குன்றம் தொகுதியை நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்கு இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியை செலக்டிவா சூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாம இந்திய அளவுல கூட ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய ஒரு தொகுதி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய திருப்பரங்குன்றம் தொகுதி. உங்களுக்கு அந்த தொகுதியில இருக்கக்கூடிய அந்த முருகன் கோயில், தர்கா, அந்த முருகன் கோயில் ஏற்றக்கூடிய அந்த தீபம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இது எல்லாமே உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இதுதான் ரொம்ப நாளாவே டாக்கிங்ல போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த தொகுதியை முதல்ல எடுத்திருக்கோம். அது மட்டும் இல்லாம நான் அந்த தொகுதியை சேர்ந்தவன் அப்படின்றதுனால ஈஸியா எங்களால உடனே முதல் ரிப்போர்ட்டா அதை எங்களால கலெக்ட் பண்ண முடிஞ்சு. அதனாலதான் அந்த தொகுதியை நம்ம பத்தி பார்க்க போறோம். இந்த தொகுதியில இப்ப கரண்ட்ல யார் எம்எல்ஏவா இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜன் செல்லப்பா அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு. இவர் அதிமுகவை சேர்ந்தவர். ஸோ இந்த திருப்பரங்குன்றம் தொகுதியில அதிமுக ஆல்ரெடி வெற்றி பெற்று அவங்க இப்ப கரண்ட் எம்எல்ஏ அவங்க தான் இருக்காங்க. ஆனால் 2026 தேர்தல் சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க கிட்ட கேட்டீங்கன்னா, நாங்க கலெக்ட் பண்ண இந்த 2000 சாம்பிள்ஸ் சொன்னீங்களா, அது எப்படி கலெக்ட் பண்றோம்னா, 2000 மக்கள் கிட்ட, அதாவது இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் இந்த கட்சி, அவங்க எந்த கட்சி, எந்த ஜாதி, எந்த மதம் அப்படின்ற பிரிவினை எல்லாம் கிடையாது. ரேண்டமா ஒரு 2000 பேர்கிட்ட நாங்க ஒரு சர்வே எடுக்கிறோம். அந்த அடிப்படையில வச்சுதான் அங்க இருக்கக்கூடிய நிலைப்பாடு என்ன, அவங்களுடைய அரசியல் நிலைப்பாடு எப்படி இருக்கு அந்த ஒவ்வொரு கட்சிக்கும் அப்படின்றத நாங்க ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வகையில அதிமுக கிட்டத்தட்ட 44% மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க ஓட்டு போட்டு அதிமுகவுக்கு தான்ப்பா போடுவோம், அதிமுக கூட்டணிக்கு தான்ப்பா போடுவோம் அப்படின்றத ஓப்பனாவே சொல்றாங்க. கிட்டத்தட்ட 44%, 44%ன்றப்ப 880 பேர் நாங்க அதிமுக அல்லது அதிமுக கூட்டணிக்கு நாங்க ஓட்டு போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே கொஸ்டின், அதாவது என்ன கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாருக்கு ஓட்டு போடுவீங்க அப்படின்றதான் கொஸ்டின். பட் உங்களுக்கு யாரு ஜெயிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த தொகுதியில அப்படின்றதான் அந்த கேள்வியா இருக்கும். இது ரெண்டுமே தான் அந்த கேள்வியினுடைய சாராம்சம். ஸோ அந்த கேள்விக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னா, திமுகவுக்கு 27% பேர், கிட்டத்தட்ட 540 பேர் நாங்க திமுக வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தாவேகாவுக்கு 16.4% பேர், கிட்டத்தட்ட 328 பேரும், நாம் தமிழர் கட்சிக்கு 8% பேர், கிட்டத்தட்ட 120 பேரும் நாங்க அவங்க வந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. 4.6% பேர், கிட்டத்தட்ட 92 பேர் எங்களுக்கு, அதாவது அவங்க கருத்து சொல்லல, கருத்து இல்லை அப்படின்ற ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்றாங்க. ஸோ இதை அடிப்படையா வச்சு நம்ம பார்க்கும்போது, இங்க ஆல்ரெடி அதிமுகவுடைய கரண்ட் எம்எல்ஏ தான் இங்க இருக்காரு. அவருடைய செல்வாக்கு இங்க அதிகமாகவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்குளத்தூர் சமூக மக்களுடைய ஆதரவு அதிகமாகவும் இருக்கு அந்த எம்எல்ஏக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த எம்எல்ஏ இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கூட ரொம்பவும் சகஜமா பழகக்கூடிய ஒரு நபரு. நிறைய நலத்திட்டங்களுக்காக இவர் சட்டசபையில் பேசிக்கிட்டு இருக்காரு. அதனாலேயே அதிமுக ஜெயிக்கணும் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய பலரும் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. திமுக இந்த இந்த அதிமுகவினுடைய இந்த திருப்பரங்குன்றம் கோட்டையை உடைக்கணும் அப்படின்ற நோக்கத்துக்காக இது முன்னாடி அதிமுக தங்களுடைய கூட்டணி கட்சி வேட்பாளர் தான் நிப்பாட்டி இருந்தாங்க. ஆனா இந்த முறை நேரடியாகவே திமுக களத்துல இறங்கலாம் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு. அப்படியே திமுக களத்துல இறங்கினாலும் அதிமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு மிகவும் வாய்ப்பு குறைவு தான். ஸோ மக்களினுடைய ஆதரவு திருப்பரங்குன்றம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிமுகவுக்கு தான் அதிகமா இருக்கு. முதல் இடத்துல அதிமுகவும், 2வது இடத்துல திமுகவும், 3வது இடத்துல தாவேகாவும், 4வது இடத்துல நாம் தமிழர் கட்சி வர்றாங்க. ஸோ திமுக ஒருவேளை கூட்டணி கட்சி நிப்பாட்டினா யாரை நிப்பாட்டுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, சிபிஎம்ல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வேட்பாளர் தான் நிப்பாட்டுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த முறை நேரடியாக அவர்கள் கள இறங்கினாலும் இல்ல கூட்டணி கட்சி திமுக இறக்கியிருந்தாலும் அதிமுகவை அதிமுகவை விட வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டவுட் தான். கடந்த எலெக்ஷன்ல ராஜன் செல்லப்பா அவர்கள் பாத்தீங்கன்னா 1,00,000 ஓட்டுகளுக்கு மேல வாங்கியிருந்தாரு. அந்த தொகுதியினுடைய மொத்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கையை பாத்தீங்கன்னா 3,21,000 சில்லறதா இருக்கு. ஸோ 1,00,000 வாக்குகள் அதிமுக முன்னாடி வாங்கியிருந்தாலும்
இந்த தேர்தலில் அதை விட அதிகமான வாக்குகள் வாங்குவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்றதான் நம்மளுடைய சர்வேயுடைய ரிசல்ட் வந்து சொல்லுது. ஸோ இந்த காணொலியில இருந்து பார்த்தீங்கன்னா திருப்பரங்குன்றம் தொகுதியில யார் வேட்பாளர், அந்த எந்த கட்சிக்கு அதிகமான வாக்குகள் விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு, அந்த தொகுதி மக்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை பார்க்கக்கூடிய நீங்க திருப்பரங்குன்றம் தொகுதியை சேர்ந்தவராக இருக்கலாம் அல்லது திருப்பரங்குன்றம் தொகுதிக்கு சம்பந்தப்பட்டவராக இருக்கலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு அடுத்த தொகுதி எந்த தொகுதியை பார்க்கலாம் அப்படின்றதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.